இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த 1400 ஆண்டு காலமாக பின்பற்றக்கூடிய மார்க்கம் அல்ல. மாறாக மனிதர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாள் முதல் இஸ்லாம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், நான் புதிதாக எதையும் கொண்டு வரவில்லை, நான் புதிதாக எந்த ஒரு செய்தியும் சொல்லவில்லை. இறைவன் இந்த மனிதர்களுக்கு எதை சொல்ல நாடினானோ அந்த செய்தியை தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சில தூதர்களை கொண்டு அவன் சொன்னான். அப்படிப்பட்ட தூதர்களால் கட்டப்பட்ட ஒரு மாளிகையிலே ஒரு செங்கல் வைப்பதற்கு இடம் இருந்தது. அதுதான் நான்கிறான். ரெண்டு அர்த்தம். ஒண்ணு லட்சக்கணக்கான செங்கல்ல நான் ஒருத்தன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாதுங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நான் ஒரு இறை தூதர். இவங்க எல்லாம் ஒவ்வொரு கல்லு அந்த கட்டிடத்துல, அந்த மாதிரி நானும் ஒரு கல்லு என்று தன்னுடைய நிலையை சொல்லிவிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அதுல, ஆக அந்த கட்டிடத்தில ஒரு கல் வைப்பதற்கு தான் இடம் இருந்தது, அதுதான் நான் என்று சொன்னா இறுதி தூதர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக ஆன காரணத்தினால் இந்த வேதமும் இறுதி வேதம் என்ற அந்தஸ்தை அடைகின்றது. குர்ஆன் ஏன் இறுதி வேதமாகின்றது? இந்த தூதரும் இறுதி தூதர், இந்த வேதமும் இறுதி வேதம். இதற்கு முன்னால் வந்த வேதங்கள் எல்லாம் இறை வேதங்கள் தான். இதற்கு முன்னால் வந்த தூதர்கள் எல்லாம் இறை தூதர்கள் தான்.